என்னது உருளைக்கிழங்குல வடையா? ஆமாங்க, எப்பவுமே நம்ம பருப்பு வடை உளுந்து வடை அந்த மாதிரி சாப்பிடுவோம். இன்னைக்கு வாங்க நம்ம உருளைக்கிழங்கு வடை செஞ்சு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவியாச்சுங்க. இந்த மாதிரி கட்டரில் வந்து பொடி பொடியா துருவி எடுத்து வச்சாச்சு. இது கூட அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கார்ன்ஃபிளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்க தண்ணி நமக்கு அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் இது கூட மறுபடியும் 1 ஸ்பூன் மைதாவும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம தோசைக்கல்ல கட்லெட் மாதிரி கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் தோசைக்கல்ல கட்லெட் மாதிரி வச்சு எடுக்கிறேங்க. இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியமாகவே வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சு கிழங்கு வந்து நல்லா வேக வச்சிடலாங்க. நல்லா இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வடை நமக்கு தயாராகிடுச்சு. இது கூட தக்காளி சாஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. 4 தக்காளி, கொஞ்சம் சர்க்கரை, உப்பு எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி அப்படியே கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வடை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.